துவைச்ச துணியெல்லாம் அப்படியே தான் கிடக்கு. இவங்க பாட்டு கடைக்கு போயிட்டு போயிடறாளுங்க, நம்ம தான் எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவருக்கு போகிற வீட்டில் நம்மளை தான் சொல்லுவாங்க, பிள்ளை ஒழுங்காக வளர்க்க தெரியலன்னு. பவித்ரா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டில் வந்து பொண்ணு பார்க்க வர்றாங்களாம். அதனால டீ டிஃபன்லாம் ரெடி பண்ணி வச்சிருமா. நான் கடைக்கு போய் ஸ்வீட் பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சரிங்க, போயிட்டு சீக்கிரமா வாங்க. எனக்கு வேற கையும் ஓடலை காலும் ஓடலை. இவங்க எங்கே தான் போய் தொலைஞ்சாலுன்னு தெரியலையே. கடைக்கு போயிட்டு வரேன்னு இன்னும் இவர்களை ஆளவே காணும். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க போல. வெளியில தான் உட்கார சொல்லணும், வீடு சின்ன வீடாக இருக்கு. இவர் மாப்பிள்ளையோட அண்ணன் இல்லை. வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. என்ன ஆண்டி, நாங்கெல்லாம் வெளியில தான் உட்காரணுமா? வீடு சின்ன வீடுடா, நம்ம அதனால வெளியில தான் உட்காரணும். நம்மளுக்கு எப்படி இடம்லாம் பார்த்தோம், சும்மா உட்காரலாம், காத்தோட்டமா நல்லா இருக்கும். வாங்க வந்து உட்காருங்க. இவர் தான் மாப்பிள்ளையா? வாங்க தம்பி, வந்து உட்காருங்க. நான் தான் அப்பாட்ட போய் உட்காருவேன். நீ இரு, நான் போறேன்டா. நீங்களாம் உட்காந்துருங்க, நான் போய் பொண்ணை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரேன். அப்படியே உங்களுக்காக டீ போட்டுட்டு எடுத்துகிட்டு வரேன். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாரும் வந்துட்டாங்கடி, சீக்கிரமாக கிளம்புங்க, லேட் பண்ணாமல். ஸ்வீட் வாங்க போன வரை இன்னும் ஆளையே காணோம். அக்கா, நீ சேரியில் ரொம்ப அழகா இருக்க. இந்த சேலை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே உனக்கு தலையெல்லாம் சீவி பூ வச்சு மேக்கப் பண்ணி விட்டா போதும், ரெடி ஆயிடுவேன். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா. டேய் சிவா, உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்காடா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. அப்புறம் என்னங்க, 2 பேருக்கு ஒருத்தர் பிடிச்சி போச்சு. சட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். எங்களுக்கு தெரிஞ்ச கடை ஒன்று இருக்குது, அங்கே போய் கல்யாணத்துக்கு தேவையான ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்னைக்கு என்ன சொல்கிறீங்க? நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க, நானும் சிவாவும் வீட்டுக்கு கிளம்புறோம். வாங்கக்கா, இன்னைக்கு தான் வர்றீங்க? இவ்வளோ நல்லா உங்களை ஆளவே காணாமே. இவ்வளோ சின்ன கடையாக இருக்குது, இங்கேயா எல்லாமே கிடைக்கும்? ஏங்க, இந்த கடை ரொம்ப சின்ன கடையாக இருக்குது, இங்கே எல்லாமே நல்லா இருக்குமா, குவாலிட்டியாக இருக்குமா? நீங்கள் எதுக்கும் கவலையே படாதீங்க, இங்கே எல்லாமே நல்லா இருக்கும். நாங்கள் எப்போவுமே இந்த கடையில் தான் வந்து எடுப்போம். அக்கா, நீங்கள் 50,000க்கு மேலே எந்த பொருள் எடுத்தாலும் உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கக்கா. ஓ அப்படியா, சரி, நீங்கள் முகூர்த்த புடவையெல்லாம் எடுத்து காட்டுங்க. இதில் எந்த புடவை எடுக்கிறதுனே தெரியலையே. இதை பேசாமல் கல்யாணத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த புடவையும் நல்லா தான் இருக்குது. இதை முகூர்த்த பட்டா வச்சுக்கலாம், இதை தாலி கட்ட மாதிரி வச்சுக்கலாம், இந்த ஹேண்ட்பேக்கு, அப்புறம் வேறு என்ன எடுக்கலாம்? இந்த கம்மல், அப்புறம் இங்கே இருக்க எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்றா கொடுத்துருங்கம்மா. அம்மா, எனக்கு ஒரு ஷூ மட்டும் வாங்கி கொடுங்கம்மா. இங்கே இருக்க செப்பல் ஷூஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கு. அம்மா, ரொம்ப அழகா இருக்கு. நான் போய் அப்பா கிட்ட கேட்க போகிறேன். அப்பா
எனக்கு அந்த ஷூ வாங்கி கொடுங்கப்பா, அது ரொம்ப அழகாக இருக்கு. இங்கே இருந்தாலே ஏதாவது கேட்டுட்டு தான் இருப்பேன். வா நம்ம மொதல் இங்கேருந்து கிளம்பலாம். அம்மா இங்கே பார்த்தீங்களா, ஜுவல் செட்டு கிளிப்பெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இதில் எல்லாத்தையும் ஒவ்வொன்றே எடுத்துக்கிறேன். இந்த கிளிப்பு ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறீங்களா? ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா ட்ரெஸ்ஸுமே புது டிசைன்ஸ் தான். எடுக்கிறீங்களா? அதெல்லாம் எதுவும் வேணாம்மா. இங்கே இருக்க எல்லா பொருளுக்குமே பில்லை போட்டு கொடுமா. டைம் ஆச்சு. மொத்தம் எவ்வளோம்மா ஆச்சு? அக்கா மொத்தம் 80,000 ஆச்சுக்கா. நீங்கள் ஒரு 75,000 கொடுத்தீங்கன்னா போதும். என்னம்மா அது அநியாய விலையா சொல்கிற? பகல் கொள்ளையெல்லாம் இருக்குது. முதல் 20% டிஸ்கவுண்ட் சொன்னேன், அதெல்லாம் இங்கே இல்லையா? சரி, நல்லா நீலாம் பொழைக்க தெரிஞ்சவதான். சரிம்மா, பில்லை கொடுத்துட்டு இதெல்லாம் பேக் பண்ணி கொடுமா. எங்களுக்கு டைம் ஆச்சு, கிளம்பணும். இந்தாங்க அக்கா, எடுத்துக்கோங்க. சரி வாங்க போகலாம். போயிட்டு வரேம்மா.